நம்ம கற்பன் பெருமை யூடியூப் சேனலில் பயணிக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய குலதெய்வம் எப்படி நம்மளோட வீட்டுக்கு வர வைக்கிறது என்றதை பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு குலதெய்வத்தை வழிபடுற ஒரு குடும்ப பிறப்புல பிறந்ததுனால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முறையினை எடுத்து சொல்றேன். எனக்கு குலதெய்வம் எனக்கு தெரியும், நானும் கும்பிடுறேன் அந்த சாமியை. ஆனா அந்த சாமி எனக்கு கருணை காட்ட மாட்டேங்குதே, என்னோட பேச மாட்டேங்குதே, என்னோட குலதெய்வம் என்கிட்ட பேசுதுன்னு நான் எப்படி தெரியறது, இப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசணுமா? ஒரே இதுதான், நீங்க நேர உங்களோட குலதெய்வ கோவில், அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போங்க. போயிட்டு அங்க விபூதி வச்சு சாமிக்கு சூடம் காமிச்சு விபூதி வச்சு விபூதி வாங்கிக்கிங்க. அந்த விபூதியையும் உங்க கோவில் வாசலுக்கு முன்னாடி, உங்க குலதெய்வம் கோவில் பெரிய கோவிலா இருந்தாலும் சரி, சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, அந்த கோவிலோட வாசலுக்கு முன்ன நிலவாசல்ல நின்று, அதாவது இப்ப ராஜகோபுரம் இருந்துச்சுன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா எங்க கோவில் சின்ன கோவில் தான் அப்படின்னா அந்த சின்ன கோவிலுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தோட வாசல்ல பிடிவாசல் மண், அதாவது குலதெய்வத்துக்கு இப்போ ஒரு கோவில் கட்ட போறாங்கன்னா அங்கிருந்து பிடிமண் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட குலதெய்வம் வாசம் செய்யற இடத்தில் இருக்கும் அந்த மண்ணி எடுத்து அந்த மண்ணு, அப்புறம் உங்க குலதெய்வம் கோயில்ல இருந்து குலதெய்வத்தோட காலடியில வச்சு எடுத்த எலுமிச்சை பழம், இதையும் மூணையும் எடுத்துட்டு மண்ணு அண்டு திருநீர், உங்க குலதெய்வம் கோயில்ல அர்ச்சிக்கப்பட்ட திருநீர், அப்புறம் எலுமிச்சை பழம், இது மூணையும் கொண்டு வாங்க. கொண்டு வீட்டுக்குள்ள வச்சு விளக்கு போட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி மஞ்சள் துணி, நார்மலா ஒரு வெட்டியை வச்சு கிழிச்சு அதுல மஞ்சள் பொடி போட்டு அதை தண்ணியில கலந்து அந்த மாதிரி மஞ்சள் துணி கட்டினாலும் சரி, இல்லை நீங்க கடையில வாங்கினாலும் சரி, மஞ்சள் துணி அதை வாங்கி அதை கட்டி அதுல நீங்க உங்களோட அந்த எலுமிச்சை பழத்தையும் அந்த மண்ணை, அப்புறம் உங்களோட குலதெய்வத்தில் எடுத்து வந்த திருநீர் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு அதை கெட்டி உங்களோட வீட்டு நிலவாசல், இப்போ ஒருத்தவங்க சின்ன வீடா இருக்கும், ஒருத்தர் பெரிய வீடா இருக்கும், எந்த வீடா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டோட வாசல், அதாவது உங்களோட தலைவாசல் சொல்றாங்க, அந்த தலைவாசல் பகுதியில் இந்த இதை கெட்டுங்க. உங்களோட குலதெய்வம் உங்களோட பேசும். 11 நாள் அந்த குலதெய்வத்தை நினைச்சு உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு போடுங்க. கண்டிப்பா உங்களோட குலதெய்வம் உங்களோட பேசும். இது 100க்கு 100 உண்மை. இதை நாங்க செஞ்சு பார்த்து இதை நான் எங்களுக்கு நடந்தது, அதனால உங்களுக்கு சொல்றேன். இது போல மேலும் ஆன்மீக தகவல் வேற எதுவும் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி உள்ள முழு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். மிக்க நன்றி, வணக்கம்.